சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டமமா அமையும். அதுவும் குறிப்பா சொல்ல போனா 18/9 புதன்கிழமை காலையில 5:44 வெள்ளிக்கிழமை காலையில 5:15 வரைக்கும். புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை காலையில 5:15 சந்திராஷ்டமம் விலகிறது. ஆக வாரத்தின் முதல் பகுதி அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திர சேர்க்கை ஏற்கனவே கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரிவினை போன்ற அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு அதை சேர்த்து வைக்கிற வேலையைத்தான் செய்யும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதன் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலைமைகள் இப்போது நன்றாக இல்லை என்பதுதான் உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா இடிக்குது, உதைக்குது என்கின்ற நிலைமைகள் இப்போது குடும்ப விவகாரங்கள்ல சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த குடும்ப விவகாரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக முதல் 2 நாட்கள் வேலை செய்யும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டம நாட்கள்ன்றதுனால மனசு ஒரு மாதிரி அலைபாயக்கூடிய தன்மைகள். ஏன்னா சந்திரன் போய் ராகு கூட சேர்றார். 8ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்திருக்கின்ற சந்திரன் சில நேரங்கள்ல அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக விரயங்களை கொடுப்பார், ஏமாற்றங்களை கொடுப்பார். அதனால வாரத்தின் அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யார் யாரை தள்ளி வைக்கணுமோ அவங்கவுங்கள கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய சில பல வேலைகளை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் பார்க்கணும். வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும், சஞ்சலமாகவே இருக்கும். வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத நாட்களாகவும் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்குது. இந்த 2 நாட்களை தவிர்த்து வாரத்தின் முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதியிலே நல்லா இருக்கும். அப்படியே சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லவைகளாக செய்யக்கூடிய அமைப்பு. சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர்ல வீடு கட்டுறவங்க அல்லது சொந்த ஊர்ல நிலம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சொந்த ஊர்ல எதையாவது கட்டணம் செய்யணும்ன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள்ல தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள்ல கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர்கள், தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகள்ல உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடைசி நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக செய்யும். அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்களை தராத ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்குமான நல்ல வாரம்.